முதல் மரியாதை படம் எல்லாருமே பார்க்கும்போது நான் வந்து அந்த பொன்னாத்தா கதாபாத்திரத்தையே தான் ரொம்ப நாளாக கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். எல்லாரையும் பற்றியும் பேசுகிறாங்க, இந்த அம்மாவை பற்றியும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த என்னுடைய சேனல் நான் ஆரம்பித்த முதல் ப்ளேலிஸ்ட்லேயே நான் வந்து நின்று கேட்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்காகவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது எங்கேயோ கிடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படித்தான். எப்படியெல்லாம் நம்ம சத்யராஜ் அவர்களை பார்த்துருப்போம். ஆனால் கடலோர கவிதைகள் அந்த கொடியிலே மல்லிகைப்பூ பாட்டுக்கு அந்த ஆளை பார்க்கும்போது அந்த மனுஷனை ஐயோ அப்படியே நமக்கே அந்த ஆள் மேலே ஒரு கருணையும் காதலும் பிறக்குமே. அப்படி ஒரு கதாபாத்திரம் அல்லவா, எப்படி படைக்க முடிஞ்சது ஒரு இயக்குனரால். சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளவோ மாஸ் படங்கள் இருந்தாலும் நீங்கள் கொடி பறக்குது மாதிரி ஒரு பலமான ஒரு படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அதுலேயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கும். அதில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரை வந்து நீங்கள் வேறு எந்த படத்துலையும் அப்படி ஒரு கலைஞனை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்கிற மாதிரி வேறு மாதிரி ரசிப்பீங்க நீங்கள். அதில் கருப்பு ராஜகுமாரன் அப்படின்னே சொல்லியிருப்பார். எப்படியெல்லாம் வந்து சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரியில் உள்ள அந்த கதாபாத்திரங்கள்லாம் மறக்க முடியுமா? நம்ம என்ன சொல்கிறது, எந்த கதாபாத்திரத்தை சொல்கிறது? அவருடைய எல்லா படங்களிலும் எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பு தான். இது பெருசு அது பெருசுன்னெலாம் சொல்லவே முடியாது. எதை நம்ம பார்த்துருக்கோம், எதை நம்ம ஆராய்ச்சி பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளவு பெரிய படைப்பாளிங்க அவர். அந்த கதாபாத்திரங்களெல்லாம் அந்த 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 கலைஞர்களெல்லாம் நினச்சி இன்னும் வருத்தப்படுறேன் நான். எவ்வளவு நடிகைகள், எவ்வளவு நடிகர்கள், எவ்வளவு இயக்குனர்கள், அப்பப்பா அவருடைய நட்பு வட்டாரமே பெருசு. சபை நாகரிகம்லாம் வந்து அதெல்லாம் செயற்கையாக அவர்கிட்டலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வாடானா தான். அது இசைஞானி பல இடங்களில் அவர் அப்படி சொல்லியிருப்பது அவருடைய அந்த வெளிப்படையான அந்த மனிதனின் உண்மையான மனசை காட்டுறவங்க எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க. அந்த மனிதன் நம்ம விட்டு எங்கேயும் போகல, நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் தான் பாரதி ராஜா, நீங்கள் தான் பாரதி ராஜா.